வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்துருக்க மாதிரி ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறத பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோன்ற கேட்டகரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண முடியும். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆகிட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ அது வரை வெயிட் பண்ணுங்கள். இப்போ ரிமூவ் ஆன வாட்டி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஐக்கான் போட்டு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு பார்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பார்டரோட சைஸ் வந்து நிறையா இருக்கும், அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, ஒரு 10 இல்லைனா ஒரு 7 அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை சேவ் பண்ண வாட்டி ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. கொலேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எகைன் இப்போ வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ ஒரு 4 ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் செட் பண்ண போகிறோம், அதனால் 4 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. கீழே கேன்வாஷ்னு இருக்கும், அதில் 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுங்க. பார்டர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த பார்டரை கிளிக் பண்ணிவிட்டு பார்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த பார்டர் வந்து இருக்கும், அதை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிடுங்க. இப்போது டிக் ஐக்கான கொடுத்துட்டு இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோ அலைட்மெண்ட்டாக இல்லை அப்படின்னா அதை வந்து டச் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸை வந்து 4 ஃபோட்டோ ஆட் பண்ணியிருப்போம், ஸோ 4 ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜுமே சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவும் சேவ் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடுங்க. கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபில்டரை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸில் கொடுத்துருங்க. கான்ட்ராஸ்ட் இருக்கும், அதையும் ஃபுல்லாக மைனஸில் கொடுத்துருங்க. லைட்னஸ்னு இருக்கும், அதை லைட்டாக வந்து கம்மி பண்ணிக்கோங்க. டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபோட்டோஸை இந்த மாதிரி ஜூம் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ செட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவோடைய டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. பர்த்டே பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பர்த்டே டெக்ஸ்ட் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ டிக் ஐக்கான கொடுத்துட்டு அந்த ஹாப்பி பர்த்டேன்றதை ஜூம் பண்ணிட்டுக்கோங்க. ஜூம் பண்ணி மேலே அந்த மாதிரி வந்து நம்ம ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி இருப்போம், அந்த ஃபோட்டோஸ் மேலே இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. அந்த ஹாப்பி பர்த்டேன்றதோடைய டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லைட்னஸை வந்துட்டு இன்னும் கூட லைட்டாக மைனஸ் பண்ணுறதா இருந்தால் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மைனஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி ஹாப்பி பர்த்டேன்றது தெரியும். ஸோ அதனால் கரெக்டாக செட் பண்ணிடுங்க. கீழே வாட்டர் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ரிமூவ் ஆகிடும். இப்போ எல்லாமே செட் பண்ண வாட்டி எகைன் கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ கீழே வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓனாக உங்களுக்கு என்ன மியூசிக் நீங்கள் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த மியூசிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.